ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. ஸோ அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டாரு, உண்மையிலேயே அவர் த்ரிஷா பற்றி பேசியிருந்தாரா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்க போறீங்க. ஞாயிற்றுக்கிழமை டிஎம்கே சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இது பத்தின ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி செய்யணும், மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு துணை போகும் தமிழ்நாடு அரசுக்கு கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமா அறிவிக்கணும் அப்படின்னு இந்த 3 விஷயங்களுக்காக தான் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சண்டே நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 24 நிமிஷம் கிட்ட பேசியிருக்காரு. இதுல பல விஷயங்கள் பத்தி பேசினாரு. ஆனா எந்த விஷயம் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது, உண்மையிலேயே அவர் அந்த விஷயத்த பேசியிருக்காரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அங்க இவரு த்ரிஷா பத்தி பேசினதா ஒரு தகவல் இருந்து, அதுக்காக தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மகளிர் அணியில இருக்கக்கூடிய வைரவி அப்படின்றவங்க தான் தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல திரு உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கை ஒட்டி நீலாங்கரையில இருக்க அவரோட வீட்டுல, அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட வீட்டுல போலீஸ் படையே குவிக்கப்பட்டது. ஸோ ஆஃப்டர் சோ மெனி ஹார்ஸ் அவர் அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து கோர்ட்ல முறையீடு செய்யப்பட்டது. என்ன முறையீடு அப்படின்னா, மேகதாது அணை கட்டுவதை தடுக்கலன்னு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே நாங்கள் மேற்கொண்டோம். இது நாளைக்கு நடக்கக்கூடிய சட்டப்பேரவையை நான் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக என்னை கைது பண்ண ஒரு செயல் அப்படின்ற மாதிரி தான் முறையீடு வைக்கப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் சைட்ல இருந்து. அண்ட் இந்த வழக்கை திரு இளந்திரையன் அப்படின்ற ஒரு நீதிபதி வழக்கு விசாரணை செய்யறதுக்காக மதியானம் 12 மணிக்கு நான் இந்த வழக்கு விசாரணை செய்யறேன், அது வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் கிட்ட சொல்லியும் வச்சிருந்தாங்க. இருந்துமே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மதியானம் ஒரு 2 மணிக்கு தான் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது, விசாரணைக்கப்படுது. பல மாதிரியான முறையீடுகளும் பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவரை அரெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவரை தஞ்சாவூர் இருக்க கிழக்கு வாசலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அங்கே இருக்க செங்கப்பட்டி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவர் பல மணி நேரமாக அந்த வேனில் உட்காந்துட்டு நான் இறங்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேஸ் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்றது தான் அவர் உட்காந்துட்டு இருந்த முக்கிய காரணம். அதன் பின்னும் அங்கே தான் விசாரணையும் செய்யப்பட்டது. அங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அலக்கழித்ததாகவும் அவரோட பர்சனல் எமர்ஜென்சி கூட அலோவ் பண்ணல போலீஸ் அப்படின்ற மாதிரி நிறைய மாதிரியான குற்றச்சாட்டுகள் திமுக சைட்ல வைக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த அரசுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்று சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ அந்த கூட்டத்துக்கு இவர் வரக்கூடாது, வந்தா இவர் நிறைய பேசுவாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவர் அரெஸ்ட் பண்ணி இவர் ஜெயிலுக்குள்ள வைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரியான தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இவர் த்ரிஷா பத்தி பேசினாரா அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்கு நான் ஒரு வீடியோ இப்போ பிளே பண்றேன், பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இதுதான் ஆக்சுவலா அவர் பேசின விஷயம். பட் இது திரிக்கப்பட்டதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பத்தியும் இந்த கேஸை பத்தியும் உதயநிதி ஸ்டாலின் மேல போடப்பட்ட கேஸ் ரைட்டு தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா, எதுக்காக அந்த ரைட் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வழக்கு முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, பொய் வழக்கு அப்படின்ட்டு திமுக சார்பில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே பொய் வழக்கு தானா அப்படின்றதையும் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.